தமிழ்நாடு போலீஸ் அதிகாரி ஜெகனிடம் ஒரு அதிர்ச்சி புகார் வந்தது. ஒரு மருத்துவமனையில் பெண்கள் மீது தொடர்ச்சியான துஷ்பிரயோகம் நடக்கிறது. ஆனால் அந்த புகாரில் ஒரு விஷயம் வேற மாதிரி இருந்தது. அவங்கள யாரும் காண முடியல. குற்றவாளி தெரியாமலே தாக்குறான். நர்சுகள், நோயாளிகள் அனைவரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, யாரோ இருக்காங்க, ஆனா நாங்கள் பார்க்க முடியல. ஜெகன் முழு முயற்சியோட விசாரிச்சார். ஆனா எந்த சான்றும் கிடைக்கலை. நோ ட்ரேஸ் ஃபவுண்ட். குற்றவாளியை பிடிக்க ஜெகன் அந்த மருத்துவமனையிலேயே தங்கி கண்காணிக்க ஆரம்பிச்சார். ஒரு இரவு அலாரம் ஒலிச்சது. ஜெகன் ஓடிச்சு போனார். ஆனா மீண்டும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தாள். நான் இருக்கும்போதும் காப்பாத்த முடியல. ஜெகன் மனசு உடைந்தது. அந்த இரவு அவரோட வாக்கி டாக்கி திடீர்னு கத்து ஆரம்பிச்சது. மிகவும் விசித்திரமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சத்தம். அந்த சத்தத்தை கேட்டபடியே அவர் ஒரு அறைக்குள் நுழைந்தார். அங்கே கால்கள் இல்லாத ஒரு நோயாளி அவனோட கண்கள் வேகமாக இமைத்துக் கொண்டிருந்தது. வாக்கி டாக்கி சத்தம் நின்றவுடன் அவனோட கண் இமைப்பும் நின்றது. ஜெகன் அதிர்ச்சியடைந்தார். ஒரு பராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரை சந்தித்தார். அப்போதுதான் உண்மை தெரிந்தது. அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், உடலை விட்டு வெளியே வரும் ஆவி. அந்த ஆவிதான் பெண்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளது. பின்னர் மீண்டும் தனது உடம்புக்குள் வந்துவிடுகிறது. அவனுக்கு கால் இல்லாமல் போனதால் மன உளைச்சலாகி இந்த மாதிரி மாற்றம் எடுத்து அவனோட ஆசையை தீர்த்து கொள்கிறான். இப்போது அவன் மனிதனில்லை, கட்டுப்படுத்த முடியாத மிருகமாகிவிட்டான். சட்டப்படி இதை நிரூபிக்க முடியாது. ஆனா குற்றம் நிறுத்தணும். ஜெகன் தனது துப்பாக்கியை எடுத்து அந்த கால் இல்லாத நோயாளியை வேறு வழியில்லை என்று சுட்டுவிட்டார். நீதிமன்றம் ஆதாரம் இல்லாமல் ஒரு காலில்லாத நோயாளியை சுட்டதற்கு, அதாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கு ஜெகனை 6 மாதங்கள் பணி நீக்கம் செய்தது. சிரித்துக் கொண்டே நீதிமன்றத்திலிருந்து வெளியேறினார். மனதில் நினைத்து கொண்டார், இனிமேல் அந்த மருத்துவமனையில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இந்த கதை சொல்லும் உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் உண்மை நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனாலும் அது நடக்கிறது. நீதிக்காக போராடும் மனிதன் எல்லா நேரமும் சட்டத்தின் வழியில் வெல்ல முடியாது. உண்மை தெரிந்தாலும் அதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலை மிகப்பெரிய வேதனை. ஜெகன் எடுத்த முடிவு நியாயமா தவறா, அது ஒரு கேள்வியாகவே நின்றாலும் அவருக்கு மன அமைதி கிடைத்தது. ஏனெனில் இனிமேல் அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள்.